அழைத்தே உம்மோடு பாவினான் அழைத்தையும் எல்லாரும் சேர்ந்து ஊரணி மாதாவே உம்மோடு பாவினான் அழைத்தையும் திவ்யேசுவே ஆராதித்து வணங்கி உங்களுக்கு நன்றி செய்கின்றோம். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்கள் சிலுவை சுமந்து செல்கின்ற இயேசுவுக்கு ஆறுதல் சொல்கின்றார்கள். வழி மறிக்காதீங்க. எருசலேம் நகர் பெண்கள் துன்புறும் இயேசுவை வழியில் கண்டனர். துன்பக்கடலில் ஆழ்ந்திருந்த இயேசுவை கண்டு மனம் இறங்கி அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றனர். படைத்தவரின் பரிதாப நிலையைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதனர். இயேசுவோ அவர்களுடைய இரக்க குணத்தை புரிந்து கொண்டு இந்நிகழ்விற்கு காரணமாய் இருப்பவர்களுக்காக அழச் சொல்கின்றார். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். லூக்கா அதிகாரம் 23:28. நாமும் இயேசுவின் பொன்மொழிகளை கேட்டு அவற்றை மனதில் ஆழமாய் இருத்தி கல் நெஞ்சம் படைத்த பரிசேயர்களைப் போல் வாழாது கனிந்த உள்ளம் கொண்டு தன் பாவ வாழ்வை நினைத்து அழுத புனித மகதலா மரியாவைப் போல் நம் பாவங்களுக்காக அழுது இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். மன்றாட்டு. இரக்கமுள்ள இயேசுவே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் அழுது மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் பாவங்களை போக்கி என்றும் உமது அருளால் தூயவர்களாக வாழ உதவி செய்திருந்தோம். என்னை நேசிக்கின்றாயா என்று நான் பாடுகிறேன். நீங்கள் பதிலாக உண்மை நேசிக்கின்றேன் என்று எல்லோரும் சேர்ந்து பாடுகிறோம். நான் பாடக்குள்ள நீங்களும் சேர்ந்து என் கூட பாடாதீங்க. பிறகு எல்லாரும் நீங்கள் சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் இயேசு அந்த எருசலேம் மகளிரை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை நமக்கும் சொல்லுங்கள். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்டி அந்த விண்ணும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எல்லோரும் சேர்ந்து உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இயேசுவே, எருசலேம் மகளே, உமக்கு ஆறுதல் சொன்னார்களே, எங்கள் பாவங்களுக்காகவே சிலுவை சுமந்தீர், உயிரை கொடுத்தீர் என்பதை நான் என்று உணர்கிறேன். உமக்கு ஆறுதல் மட்டுமல்ல, நீயே உமக்கு கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், மீட்பை வழங்கும், என்னை ரட்சித்தருளும், என்னையும் என் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் ரட்சித்தருளும் ஆண்டவரே. இயேசுவே உமது பெயர் போற்றி, இயேசுவே உமது ரத்தம் எனக்கு ஜெயம், என் திருக்காயங்கள் என் பாவங்களை போக்குகின்ற குணமாக்குகின்ற மருந்து. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரம். ஆன்மாக்கள் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பான கடவுளே. ஆமென்.